மகாபாரத கிளை கதை இது. பாண்டவர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒருத்தர் யுதிஷ்டன் கிட்ட, அதாவது தர்மர் கிட்ட வந்து, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்க வீட்டுல எதுவுமே இல்ல, ஐயா தர்மரே நீங்க தான் ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ தர்மர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு இல்லையா, அவரோட இடது கை பக்கத்துல ஒரு வெள்ளி கிண்ணம் இருந்திருக்கு. டக்குன்னு இடது கையில அந்த வெள்ளி கிண்ணத்தை எடுத்து அந்த பெரியவர் கிட்ட கொடுத்துட்டாராம். அவரும் வாங்கி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்போ பக்கத்துல இருந்த பீமன் கேட்டாராம், அண்ணா உங்களுக்கு எல்லா தர்ம சாஸ்திரங்களும் தெரியும், உதவிய வலது கையில தானே கொடுக்கணும், நீங்க எப்படி இடது கையில கொடுத்தீங்க, எல்லாம் தெரிஞ்சவர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தர்மர் சொன்னாராம், பீமா ஒருவேளை நான் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வந்து அந்த பொருளை அவருக்கு கொடுக்கணும்னா இந்த பொல்லாத மனசு அதுக்குள்ள மாறிடக்கூடாது, வெள்ளி கிண்ணத்துக்கு பதிலா அதை விட குறைஞ்ச ஒரு பொருளை கொடுக்கலாமே, வெள்ளி கிண்ணத்தையா கொடுக்கணும் அப்படின்னு கூட என் மனசு நினைக்கலாம். எப்பவுமே ஒரு உதவி செய்யணும்னு நினைச்சா உடனே அந்த உதவியை செஞ்சிடணும். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சோம்னா என்ன வேணா தோணலாம். அந்த உதவியை செய்யும் போது நமக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்க கூடாது. நம்ம உதவி செய்யறவங்களுக்கு நல்லது நடந்தா போதுங்கிற நினைப்பு மட்டும்தான் மனசுல இருக்கணும்னு சொன்னாராம் தர்மர். உண்மைதானே? நிறைய நேரங்கள்ல நாமவே அது ஒரு சின்ன உதவியோ பெரிய உதவியாகவோ இருக்கலாம். ஆனா அதை செய்யணும்னு நினைச்சப்ப உடனே செஞ்சுட்டா செஞ்சிடலாம். கொஞ்சம் காலம் கடத்தி யோசிச்சோம் அப்படின்னா அந்த உதவியை நிறைய நேரங்கள்ல நம்ம செய்யாமையே போயிருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு யோசிப்போம், ஐயோ இதை நம்ம அன்னைக்கு பண்ணியிருந்திருக்கலாமோ, சின்ன ஹெல்ப் தானே அப்படின்னு கூட யோசிச்சிருப்போம்ல. சோ நல்லது செய்யணும்னு நினைச்சா உடனே செய்யணும். நொடி பொழுது கூட யோசிக்கவே வேண்டாம்.